கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிருபையினாலே நாம் ஏசாயாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானித்து வர நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அந்த வார்த்தை அல்லது அந்த தலைப்பு, அந்த வார்த்தை சொல்லுகிறது ஏசாயா 3:22 சொல்லுது பாருங்க, போர்வைகளையும். அப்ப போர்வையை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், போர்வைக்கான விளக்கம் என்னவென்றால், வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 26 மற்றும் 27, பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடுப்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம், வேற ஏதினாலே போர்த்தி படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் போர்த்தி படுத்துக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் இந்த போர்வையாய் காணப்படுகிறது. அதுல இன்னொரு காரியம் என்னவென்றால், அந்த நாட்களிலே போர்வை என்பது மிகவும் விலை உயர்ந்ததாகவும் மதிக்கத்தக்கதாய் காணப்படுகிறது. அந்த வசனத்தை நீங்க முன்னாடி இருக்க வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 25வது வசனம் சொல்லுது, உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால், வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால், அப்ப ஒரு மனுஷன் கடன் கொடுக்கிறான், ஒரு மனுஷன் ஒரு பொருளை கொடுக்கிறான்னா, அந்த பொருளுக்கு ஈடாய் ஒரு வஸ்திரத்தை அவன் வாங்குறான். அந்த வஸ்திரம் தான் அங்கு போர்வை என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களில நாம் எப்படி நகைகளை கடையில போய் கடனாய் வைத்து அடகு வைக்கிறாங்களோ, அல்லது ஏதாவது ஒரு பொருட்களை அடகு வச்சு அதன் மூலமாய் பணம் வைத்து அதை வைத்து அவர்கள் விவசாயத்திற்காகவோ அல்லது தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவோ தன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு பெரிய நன்மையை செய்யணும், வீடு கட்டணும், நன்மை நடக்க போது, அதுக்காக அந்த பணத்தை பயன்படுத்த அதை அடகு வைக்கிறாங்களோ, அதே போல அந்த நாட்களிலே போர்வை என்பது இந்த அடகு பொருளாக பயன்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. அவ்வளவு விலை உயர்ந்ததாயும் மதிக்கத்தக்கதுமாய் காணப்படுது. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? போர்வை என்றால் என்ன? அவன் போர்த்தி கொள்ளுகிறதுக்காக கொடுக்கப்படுகிறது, மூடிக்கொள்ளுவதற்காக பயன்படுது. அது ஆனாலும் அது எப்ப மூடிக்கொள்வதா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அதை போர்த்தி படுத்துக் கொள்ளுவான். ஏனென்றால் வேதத்துல சால்வை என்று ஒன்று இருக்கு, அதுவும் சரீரத்தை மூடுவதற்குத்தான் பயன்படுது. நாம் ஏற்கனவே சால்வையை குறித்து பார்க்கும் பொழுது வசனமே சொல்லுகிறது, அவன் சால்வையை அவன் கொண்டு அவன் மூடிக்கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப சால்வையும் மூடதான் பயன்படுத்தப்படுது. ஆனா அது எப்ப மூட பயன்படுத்தப்படுதுன்னா, பகல் நேரங்கள்ல அல்லது யாரையாவது சந்திக்க போகும் பொழுது, யாரையாவது அவர்கள் பார்க்க போகும் பொழுது, அதை அவங்க சரீரத்தை மூடுவதற்காகவோ அல்லது அவங்க போட்டிருக்க வஸ்திரத்துக்கு மேல ஒரு அடையாளத்துக்காக அவங்க போட்டுக்கிறது. ஆனா இந்த போர்வை என்பது ஸ்பெஷலா எங்க பயன்படுத்தப்படுதுன்னா, நைட் நேரத்துல மாத்திரம். அதான் அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, அவன் போர்வை தானே, அதுவே அவன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். எப்பொழுது மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமா? பொழுது போகிறதுக்கு முன்பாக, நைட்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை திரும்ப கொடுத்தோம். அப்ப நைட்டு மட்டும் அது பயன்படுத்தப்படுகிறதா இருக்குது. அதனாலதான் அது போர்வை என்று அழைக்கப்படுது. இது வசனத்தின்படி சொல்லுகிற காரியம். நீங்க உலகத்திலே போர்வையை குறிச்சு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நன்றாய் தெரியும், இந்திய தேசத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஜோலாப்பூர் போர்வை கம்பளம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு என்று நம்மளுக்கு தெரியும். அதனுடைய உறுதித்தன்மை, அதே மாதிரி லாங் லாஸ்டிங், ரொம்ப நாளுக்கு அது வரும், ஈஸியா கிழிஞ்சு போகாது, ஈஸியா அது போகாது. நம்முடைய கரங்கொடுக்கும் ஊழியத்துல கூட இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு நம்ம அந்த போர்வையாகிய அந்த ஜோலாப்பூர் கம்பளம் தான் நம்ம வாங்கி கொடுத்தோம். அந்த இடத்திலேயே போய் நம்ம விசாரிச்சு வாங்கி அதைத்தான் நம்ம நல்ல, அதுவும் சாதாரண இது இல்லை, அதுலயே நல்ல திக்கான அந்த போர்வையை தான், கம்பளத்தை தான் நம்ம வாங்கி கொடுத்தோம். நம்முடைய தேவ அன்பை வெளிப்படுத்த முடியாது, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாம் வாங்கி கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, நீங்க போர்வையை குறிச்சு பாத்தீங்கன்னா, ஜோலாப்பூர் போர்வையை தவிர இன்னொரு போர்வையும் நம்முடைய தமிழகத்துல, இந்திய தேசத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுதான் ஜெய்ப்பூர் போர்வைன்னு சொல்லுவாங்க.
நீங்க இந்த ஜெய்ப்பூர் போர்வையை நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து எப்படி ஜோலாப்பூர் போர்வை வந்து உறுதித்தன்மைக்கு பேர் போனதோ அதே போல ஜெய்ப்பூர்ல தயாரிக்கிற, அதாவது ஜெய்ப்பூர் போர்வை அது பேரு, பட் அதனுடைய ஆரிஜின் எங்க தயாரிக்கிறாங்கன்னா ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், இந்த 2 இடங்கள்ல தயாரிக்கிறாங்க. அதனுடைய தன்மையை நீங்க பாத்தீங்கன்னா அது நல்ல சாஃப்டா இருக்கும், வெயிட்லெஸ்ஸா இருக்கும், ரொம்ப பாக்குறதுக்கு பெருசா இருக்கும், ஆனா வெயிட்லெஸ்ஸா இருக்கும். 2வது அதுல கிராஃப்ட் நிறைய இருக்கும், படங்கள், எம்ப்ராய்டிங் இருக்கும், அதே மாதிரி படங்கள் நிறைய இருக்கும். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஊர்ல எப்படி பட்டு சேலை இருக்கும் அது போல நல்ல டிசைன்ஸ் எல்லாம் நிறைய வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்கும். அந்த ஜெய்ப்பூர் போர்வைங்கிறது அதுக்குன்னே ஃபேமஸ் ஆனது. அதுக்குன்னே அந்த டிசைன்ஸ்க்காகவும் மெல்லிசா இருக்கிறதுக்காகவும் அது பயன்படுத்தப்படுகிறதுக்காக அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதே போல நீங்க போர்வையிலே அநேக வகைகள் இருக்கு, ஒரே ஒரு விதமான போர்வை கிடையாது. இப்ப வரலாற்றின்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் கூகுள்ல நெட்ல நீங்க சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா போர்வையில் அநேக விதங்களான போர்வை இருக்குன்னு சொல்லிருக்கு. இயற்கையிலே பயன்படுத்துகிற மூங்கில் செய்யப்படுகிற போர்வை இருக்கிறது, வாசனை நிறைந்த போர்வை என்று போர்வை இருக்கிறது, அதே போல நைலான் போர்வை, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச நைலான் போர்வை என்று இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ரொம்ப மெதுவா இருக்கிற பஞ்சு, அது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். நார்த் இந்தியால எல்லாம் நீங்க போனீங்கன்னா, ஏன் நாங்க இருக்கிற ஈக்குவடார் தேசத்துல நாங்க இருக்கிற இடம் வந்து ஒரு மலை அடிவாரம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு 2 hours தான் வெயில் இருக்கும். ஆனா வெயில் வந்து அந்த 2 hours வந்துச்சுன்னா இது கடல் மட்டத்திலும் கொஞ்சம் உயரமா இருக்கிறதுனால ரொம்ப சூடா இருக்கும். பட் மீதியான நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நல்ல குளிர்ச்சியாகவே இருக்கும். இங்க நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். சம்மர் டைம்லயும் அப்படிதான் இருக்கும். சம்மர் டைம்ல மேக்சிமமான வெயில் டைமே எங்களுக்கு 3 to 4 மணி நேரம் தான். எங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 26 தான், 26 டிகிரி தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல நாங்க விசேஷமான ஒரு கம்பளத்தை பயன்படுத்தணும். அது பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும், கொஞ்சம் வெயிட்டாவும் இருக்கும். அதை நீங்க வச்சுட்டு போறதுக்கே ஒரு தனி சூட்கேஸ் தேவை இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட போர்த்திக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த போர்வையாய் காணப்படுகிறது. அப்ப வேதத்தின்படி நம்ம இந்த போர்வையை குறித்து தியானித்தோம் என்றால் அது வேறு விதமான சத்தியங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. உலகத்தின்படி அல்லது மேலோட்டமா நம்ம பார்த்தோம்னா அது ஒரு படுக்கும்போது போத்திக்கிறது, வெப்பத்தை கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறதா இருந்தாலும் வேதத்தின்படி ஆவிக்குரிய ரீதியா நீங்க பார்த்தீங்கன்னா அதுல அநேக சத்தியங்கள் அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் தியானிக்க முடியுமோ அதை தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். நீங்க போர்வை குறித்து வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். வசனம் சொல்லுது பாருங்க, அங்கு ஒரு விதமான போர்வையை குறித்து சொல்லுகிறது. என்ன போர்வையாம்? தரித்து கொள்ளப்பட வேண்டிய போர்வை. அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்க, நாம் அந்த போர்வையை தரித்திருக்க வேண்டும். அப்ப இங்க சொல்லப்படுகிற போர்வை என்ன? எப்படிப்பட்ட போர்வை? தரித்திருக்க வேண்டிய போர்வை. அப்ப இந்த போர்வை எங்கு காணப்படுகிறதா? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம். அப்ப எந்த கூடாரம் என்றால் என்ன அர்த்தம்? அது எதை காட்டுகிறது? அதே 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும். அப்ப இங்க சொல்லப்படுகிற கூடாரம் எந்த கூடாரம்? பூமியின் கூடாரம். மரித்து பரலோகத்துக்கு போனதுக்கு பின்பாக அல்ல, இது பூமியிலே ஆவிக்குரிய ரீதியாய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு போர்வை. இந்த போர்வை எப்படிப்பட்ட போர்வையா? அந்த 5வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது பாருங்க, பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல். இந்த போர்வையுடைய தன்மை என்னவாம்? பாரம் என்கிற போர்வை. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த பாரம் என்கிற போர்வையை வைத்து நம்மளை மூடிக்கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கு.
நம்ம கேள்விப்படுறது என்ன, அநேக சொல்லுகிறது என்ன, உன் பாரத்தை கர்த்தர் விலக்கி போடுவார், நம் பாரத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனா வசனம் இங்க தெளிவாய் சொல்லுது பாருங்க, நம் பாரத்தை போர்வையை போல போத்திக் கொண்டவர்களாய் காணப்படணுமா, பாரத்தை கொண்டு நம்மளை போத்திக் கொள்ளுமா. நம்ம உதாரணமா நம்ம விளக்கத்துக்கு பார்த்தோம், யாத்திராகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்துல பார்த்தோம், அந்த போர்வை ஒவ்வொரு நாள் இரவும் அந்த மனுஷனுக்கு தேவையா இருக்கிறது. அப்ப அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுக்கு இந்த பாரம் என்கிற போர்வை மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த பாரம் எப்படிப்பட்ட பாரமாம், அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அதே 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இந்த பாரம் எப்படிப்பட்ட பாரமாம், அழிந்து போகிற பாரத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் வைத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இந்த அழிந்து போகிற பாரம் 2வது எப்படிப்பட்ட பாரமாம், வசனம் சொல்கிறது. அடுத்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பாரமான பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். அங்க 2வது சொல்லப்படுகிற பாரம் என்ன, தவிப்பு என்னும் பாரம். அப்ப முதலாவது வேதம் சொல்லுகிறது அந்த போர்வை என்பது எப்படிப்பட்ட போர்வை, பாரம் என்கிற போர்வை. அந்த பாரம் எப்படிப்பட்ட பாரமாம், அழிந்து போகிற பாரம். அப்ப அழிந்து போகிற பாரம் என்றால் என்ன அர்த்தம், அது எதை காட்டுகிறது? சங்கீதங்களின் புத்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் எனக்கு பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார்கள். இங்கு சொல்லப்படுகிற அழிந்து போகிற காரியம் என்னவாம், அது சத்துருவை காட்டுகிறது. ஒரு மனுஷனுடைய தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்துரு என்பது மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. இது கேட்பதற்கு வித்தியாசமா இருக்கலாம், ஆனால் வேதம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. தேவ வசனம் சொல்லுகிறது, ஒருவனை கர்த்தர் சாட்சியுள்ளவனாய் மாற்றுகிறார். சாட்சியுள்ளவனாய் மாற்றுகிறார் என்றால் என்ன அர்த்தம், அவனுடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருது, அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அதுதான் பின்னாட்களிலே சாட்சியாய் மாறுகிறது. நாம் பவுலை சாட்சியாய் சொல்லுகிறோம், கிறிஸ்துவை சாட்சியாய் சொல்லுகிறோம், யோவானை சாட்சியாய் சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் போன பாடுகளை நாம் சாட்சியை அறிவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, சத்துரு அநேகருடைய வாழ்க்கையிலே பாரமாய் காணப்படுகிறான். ஆனால் அவனுடைய பாரம் எப்படிப்பட்டதாம், அவன் ஒரு நாட்களில் அழிந்து போகிறவனாய் காணப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது அவன் எப்படிப்பட்ட சத்ருவாய் இருக்கிறானாம். வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேலின் புத்தகம் 18வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். சத்துரு எப்படிப்பட்ட சத்துருவாம், அவன் மரித்து போகும் வரைக்கும், அவன் அழிந்து போகிற வரைக்கும் பின்தொடர்ந்து வருகிற சத்துரு. வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சத்துரு எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். யோசிக்கலாம், சத்ருவை நிர்மூலமாக்கதான கர்த்தர் இருக்கிறாரு, சத்ருவை துரத்தி விடதான கர்த்தர் இருக்கிறார். ஆனா யோசித்து பாருங்க, பவுல் சொல்லுகிறார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு முள்ளு காணப்படுகிறது, அந்த முள்ளுவை எடுத்து போடும்படியாக, அது முள்ளை போக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். 3 முறை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்ன சொல்றார், என் கிருபை உனக்கு போதும். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இந்த பாரமான போர்வையை நீ சுமந்து கொண்டுதான் ஆகணும். உன் மரணம் வரைக்கும் அந்த பாரமான சுமையை நீ சுமந்து கொண்டுதான் இருக்கணும். அந்த சத்ருவின் தூதனும் கூட எப்பயும் இருந்து கொண்டுதான் இருப்பான். அதுக்கான அர்த்தம் என்ன, அவன் எப்போதும் உங்களோட போராடி கொண்டிருப்பான், ஆனால் அவன் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளுவது இல்லை. வசனம் சொல்லுது பாருங்க, தாவீதை சவுல் எவ்வளவு துரத்தினானாம், அவன் மரித்து போகும் வரைக்கும் தாவீதை துரத்துகிறவனாய் காணப்பட்டான். மரித்து போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தாவீது சவுலினால் துரத்தப்படுகிறவனாய் இருந்தான். அவன் எங்கேயும் போய் தங்க முடியாது, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் போக முடியாது,
தேவாலயத்துக்கும் போக முடியாது. ஏன் நல்ல அரண்மனையில இருக்க வேண்டியவன் அங்கேயும் போக முடியாது. தன் மனைவியை பார்க்கவும் போக முடியாது. தன் சொந்த நண்பர்களை பார்க்கவும் போக முடியாது. எங்கேயுமே போக முடியாது. எங்க போனாலும் இந்த சவுல் அவனை பின்னாடி தொடர்ந்துகிட்டே வந்துகிட்டு இருப்பான். அப்ப அங்க வசனம் சொல்லுது பாருங்க, சவுல் தாவீதை மரண வரையும் தான் அவன் துரத்துகிறவனா இருந்தான். வசனம் என்ன எதனால் அவன் அப்படி துரத்துனான் சவுல் தாவீதை? வசனம் 2 காரணத்தை கொடுக்கிறது. எதனால் சவுல் தாவீதை அப்படி துரத்துனானாம்? முதலாவது காரணம் வசனம் சொல்லுகிறது, தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவி இருந்தது. தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவி இருந்தது. வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். காரணம், சவுல் தாவீதை துரத்துவதற்கான காரணம் என்ன? தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து. ஆனா சவுலின் மீது என்ன இருந்துச்சா? வசனம் சொல்லுது பாருங்க, அடுத்த வார்த்தை சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம்? ஏன் நம்மளை துரத்தி 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 எப்ப பார்த்தாலும் போராட்டத்தில் இருக்கும், எப்ப பார்த்தாலும் நம்ம பாரத்தில் இருக்கும்? காரணம் என்ன? நாம் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவைகளை நிர்மூலமாக்க, அவைகளை எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். நாம் போராடி போராடி அவைகளை ஜெயிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். வசனம் சொல்லுகிறது, தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கி இருந்தார். இதுல இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வசனத்தின்படி பார்க்கும் பொழுது தாவீதின் மீது மாத்திரம் தான் அங்கு கர்த்தர் வசனம் சொல்லுகிறது அவர் இறங்கி இருந்தார் என்று சொல்லு. புதிய ஏற்பாட்டுல பரிசுத்தாவியர் இறங்கி ஒவ்வொரு மனிதனோடு இருக்கிறார் என்று புதிய ஏற்பாடு. ஆனா பழைய ஏற்பாட்டுல தாவீதினுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அதை நீங்க பார்க்க முடியும். அப்ப எவ்வளவு தாவீது எவ்வளவு விசேஷமானவனாய் காணப்படுகிறான் பாருங்க. அப்ப சவுல் தாவீதை துரத்துவதற்கான முதல் காரணம் என்ன? கர்த்தருடைய ஆவி மீது இருந்தது. இன்றைக்கு நாம் போராட்டத்துல போகும்போது, பிரச்சனையில போகும்போது, எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா, ஆவிக்குரிய ரீதியா போராட்டம் வந்துகிட்டே இருக்கா. அப்ப ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் மீது தேவனுடைய ஆவி காணப்படுகிறது. நாம் கர்த்தருடைய ஆவி நம் மீது காணப்படுகிறது. நாம் கர்த்தரால் விசேஷிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். சத்ரு நல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சத்ருக்கு உலகத்துல இருக்கிற மனுஷன் மீது அவன் கவனமே வைக்க மாட்டான். உலகத்தில் இருக்கிற அல்லது மாய்மாலம் வாழ்க்கை, மாய்மாலம்னா என்ன? பேர் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, பேரு பைபிள் பேரா இருக்கும், ஆனா வாழ்ற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நிறைஞ்சதா இருக்கும். அவங்க வாழுகிற வாழ்க்கைக்கும் அவர்களுடைய அடையாளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அடையாளம் என்றால் பேர் நான் சொல்லுகிறேன், அதற்கு சம்பந்தமே இருக்காது. அப்படிப்பட்டவன சத்ரு போய் தொடவே மாட்டான். யார் தேவனுடைய பார்வையில விசேஷமா இருக்கிறார்களோ, தேவனே கேட்கிறாரு, நீ சத்ருவானவனே நீ எங்கிருந்து வருகிறாய்? அந்த சத்ரு சொல்ற பாருங்க, நான் உலாவி, நான் பூமி முழுக்க உலாவி இப்பொழுது நான் வந்திருக்கிறேன். உடனே தேவன் கேட்கிறார் பாருங்க, என் தாசனாகிய யோபுவின் மீது உன் கண்ணை வைத்தாய். உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் கேட்ட கேள்வியை பாருங்க, என் தாசனாகிய யோபுவின் மீது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களிலே யோபு விசேஷமானவனாய் இருந்தான். அதனாலதான் சத்து சொல்றான், அவன் உண்மை பின்பற்றுவதற்கான காரணம் என்ன? அவனுடைய ஆசீர்வாதம். உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ எதனாலும் தொட்டுக்கோ, அவன் ஜீவனை தவிர எதனாலும் நீ தொட்டுக்கோ, அவனுக்கு எனக்காய் நிற்கிறவனாய் இருக்கிறான். பாருங்க, கர்த்தர் யோபுவை குறித்து எவ்வளவு விசேஷம் வைத்திருந்தார் பாருங்க. கர்த்தர் யோபுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை பாருங்க. அப்ப அதே வார்த்தை தான் இன்றைக்கு சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மரணம் வரைக்கும் வரத்தான் செய்யும். சில காரியங்கள் நம்முடைய மரணம் வரைக்கும் வரத்தான் செய்யும். இதை நம்ம தவிர்க்கவே முடியாது. சில காரியங்கள் உடனே போயிடும்,
சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஜெபிக்கும் போது உடனே கர்த்தர் விடுதலை கொடுத்துருவார். சில காரியங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு விடுதலை வந்துடும். ஆனா சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அது நம்மளை நிர்மூலமாக்கி போட அல்ல. கர்த்தருக்கு தெரியும் நாம் ஜெயம் கொண்டவர்களாய் நடக்க நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். அவைகள் ஒரு காலமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. சவுல் தாவீதை எவ்வளவுதான் துரத்தினாலும் சவுலால் தாவீதை மேற்கொள்ள முடியல. தாவீதின் இடத்துல சவுலின் இடத்துல சேனைகள் இருந்தது. ஒரு தேசத்தின் ராஜாவாய் இருந்தான். அவனுடைய சொந்த குமாரன் அவனோட இருக்கிறான். எத்தனை பெரிய படைகள் இருந்தாலும் தாவீதை சவுலால் நெருங்கவும் முடியவில்லை, அவனை நிர்மூலமாக்கவும் முடியவில்லை. இரண்டாவதாக சவுல் தாவீதை துரத்துவதற்கான காரணம் என்ன? அந்த வசனம் சொல்லுத பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18:6 சொல்லுகிறது பாருங்க. தாவீது பெலிஸ்தியனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகளில் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடலோடு புறப்பட்டு மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவுலுக்கு எதிர்கொண்டு போனார்கள். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. இரண்டாவதாக சவுல் தாவீதை பின்தொடர்வதற்கான காரணம் என்ன? தாவீதை பகைப்பதற்கான காரணம் என்ன? கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த மகிமை, கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த கிரியை. இன்னைக்கு சத்துரு மனுஷர்களை துரத்துவதற்கான காரணம் என்ன? மனுஷர்களை எப்படியாவது விழச் செய்வதற்கான காரணம் என்ன? மனுஷன் தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய ரூபத்திலும் உருவாக்கப்பட்டிருக்கிறான். அப்ப தேவனுடைய பார்வையிலே நாம் தேவனால் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். சில நாட்களுக்கு முன்பாக நானும் சனியை பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ சனி ஒரு காரியத்தை சொன்னார். அவங்க பார்த்த ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். ஆண்டவர் மரத்தை உருவாக்கும் பொழுது அவர் பூமிகிட்ட பேசினார். மீன் அந்த மச்சைகளை உருவாக்கும் பொழுது கடல்கிட்ட பேசினார். ஆனா மனுஷனை தேவன் உருவாக்கும் பொழுது அவர் நிலத்திட்ட போய் சொல்லல, மண்ணில இருந்துதான் மனுஷனை உருவாக்குறேன், மண்ணே நீ மனுஷனை உருவாக்குன்னு சொல்லல. அவர் என்ன செய்கிறார்? மண்ணை எடுத்து அவர் சிருஷ்டிக்கிறார். தன்னுடைய சொந்த கரங்களினால் சிருஷ்டித்து தன்னுடைய வாயை அவன் வாயில வைத்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். பாருங்க, மரத்தை உருவாக்க பூமிகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். மச்சையை உருவாக்க ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னார். ஆனா மனுஷனை உருவாக்கும் போது மாத்திரம் என்ன சொல்லுகிறார்? நாம் போய் நம்முடைய சாயலின்படி நம்முடைய ரூபத்தின்படி உருவாக்கும் என்று சொல்லிட்டு அவர் அந்த மண்ணை எடுத்து அவரே தம்முடைய கரங்களினால் உருவாக்குகிறார். இது எதை காட்டுகிறது? மனிதன் எல்லாவற்றை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். இதுதான் சத்துரு நம் மீது கண்களை வைக்க காரணமாய் இருந்தது. இதுதான் சத்துரு ஆதாமையும் ஏவாளையும் டிசீவ் பண்ணுவதற்கு, ஏமாற்றுவது காரணமாய் இருந்தது. அப்ப இங்க சவுல் தாவீதை துரத்துவதற்கான காரணம் என்ன? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட கீர்த்தியும் மகிமையும் தாவீதின் மீது காணப்பட்டது. அப்ப நமக்கு கொடுக்கப்படுகிற போர்வை பாரமான போர்வை தான், அது நம் மீது தான் இருக்கு. ஆனா அதுக்கு காரணம் என்ன? எல்லாருக்கும் அந்த போர்வை கொடுக்கப்படுகிறது அல்ல. எல்லாரும் அந்த போர்வையை போத்திக் கொள்ள முடியாது. யாரால் போத்திக் கொள்ள முடியும்? கர்த்தரால் விசேஷம் பெற்றவர்களும் தேவனுடைய மகிமையும் கீர்த்தியை பெற்றவர்கள் மாத்திரமே அதை போர்த்திக் கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, வேதத்துல ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல எல்லாருமே கிறிஸ்துவை பண்ணப்படல. அப்போஸ்தலர்கள் மாத்திரமே அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சேவான் அப்படி என்ற சிலர் மாத்திரமே அங்க பாடுகளை அனுபவித்தார்கள். மறிக்கும் வரைக்கும் பாடுகள் அனுப்பித்தாங்க. ஆனா மற்ற சபையார், சபையில கூடினவர்கள் எல்லாருமே பாடுகள் அனுபவிக்கல. அவங்களுக்கு சின்ன சின்ன போராட்டம் இருந்துச்சு. அது கொஞ்ச நாள் அப்படியே மாறி போயிருச்சு. ஆனா சேவான் மற்ற அப்போஸ்தலர்கள், பவுல், யோவான், பேதுரு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மரணம் வரைக்கும் அவர்கள் பாடுபட்டார். காரணம் என்ன? அவர்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்களாய் இருந்தார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொண்டால் மாத்திரமே நாம் தவறி போகாமல் காணப்படுகிறவர்களாய் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பாடுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா? அப்ப ஒன்னு, கர்த்தருடைய ஆவி உங்க மீது இருக்கு. இரண்டாவது, தேவன் தம்முடைய மகிமையும் கீர்த்தியும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
தம்முடைய மகிமையும் கீர்த்தியும் கொடுத்திருக்கிறார். இங்க சவுலை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் எவ்வளவுக்கு எவ்வளவு தாவீதை நேசித்தான் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 18:2 சொல்லுது பாருங்க. சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். சவுல் தாவீதை அவனுடைய வீட்டுக்கு கூட அனுப்ப விரும்பல. கோலியாத்தை அவன் கொலை செய்தது நிமித்தமாய், கோலியாத்தை அவன் கொன்றுபட்டபடியினால் சவுல் அவன் மீது அவ்வளவு நேசிக்கிறான். அவன் சொல்றான், நீ உங்க வீட்டுக்கே போக வேண்டாம். ஏன்னா வசனம் சொல்லுது 16வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சவுல ஏற்கனவே தாவீது சந்திச்சிருக்கிறான். எப்ப பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வருமோ அப்ப அவன் கீத வாத்தியம் வாசிக்கும்படி தாவீது வந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப ஏற்கனவே தாவீது சவுலை சந்திச்சிருந்தாலும் சவுலனுடைய பார்வையில தாவீது விசேஷமானவன் இல்லை. அவன் ஒரு சாதாரண கீதம் வாசிக்கிறவன் தான். ஆனா எப்ப அவன் கோலியாத்தை கொலை செய்தானோ, எப்பொழுது அவன் சத்துருவை கொன்று போட்டானோ, அப்பொழுது தாவீது சவுலனுடைய பார்வையில விசேஷமானவனாய் மாறுகிறான். அவன் கேட்கிறான், நீ யாருடைய மகன்? உடனே சொல்லுகிறான், நான் ஈசாயினுடைய மகன். சொன்ன உடனே அவனை வீட்டுக்கு கூட அனுப்ப விடாமல் தன்னோடு வைத்துக் கொள்ளுகிறான். அவ்வளோ நேசிக்கிறவனாய் இருந்தான். 2வது சவுல் தாவீதை எப்படி பார்த்தான் பாருங்க. வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம் 18:5 சொல்லுது பாருங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற இடத்திற்கு போய் புத்தியாய் காரியத்தை நடப்பிப்பதனால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மீது அதிகாரியாக்கினான். ஃபர்ஸ்ட் சாதாரண கீதம் வாசிக்கிறவனா இருந்தவன் சத்ருவை கொன்ற உடனே அவன் ராஜாவினால் பிரியமாக்கப்படுகிறவனா இருக்கிறான். 2வது என்ன நடக்குது? அவன் எல்லா யுத்த வீரர்களுக்கும் அதிகாரியாய் மாறினான். இதே காட்டுகிறது, அவனுக்கு மேல வேற எந்த யுத்த வீரனும் கிடையாது. அப்ப இவன் எல்லா யுத்தத்திலும் தேறினவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படிப்பட்டதா இருக்கு? இன்னும் நான் துதிக்கிறேன் என்று கீத வாத்தியத்தோடு இருக்கிறோமா? அது நல்லதுதான். அதை கேட்டு சத்துரு ஓடும். தாவீது வாசிக்கும் போது சத்துரு ஓடிச்சு. சவுலுக்குள்ளாக இருந்த பொல்லாத ஆவி ஓடிச்சு. அவன் சுகப்பானா, எல்லாம் நல்லதான். அந்த கீத வார்த்தை துதி ஆராதனை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அதோடு நாம் நின்றுவிடக் கூடாது. அவன் என்னவாய் மாறுகிறான்? யுத்த வீரர்களுக்கு அதிகாரிகளாய் மாறுகிறான். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுகிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தருக்கு துதிக்கிறவர்களாய் இருந்தோம், நல்ல பாட்டு பாடுறவர்களாய் இருந்தோம், மணிக்கணக்கா கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்களா இருந்தோம். அது நல்லதுதான். ஆனால் அதிலேயே நாம் நின்று விடக் கூடாது. நாம் அதுக்கு அடுத்த நிலைமைக்கு போகணும். அடுத்த நிலைமை என்ன? சத்துருவை நாம் மேற்கொள்ளணும். அந்த சத்துருவை மேற்கொண்டு யுத்த வீரர்களுக்கு அதிகாரியான கேப்டனை போல நம்ம மாறணும். சவுல் என்னவாய் செய்கிறான் பாருங்க, தாவீதை யுத்த வீரர்களுக்கு அதிகாரியா மாற்றுகிறான். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் ஒரு யுத்த வீரர்களுடைய அதிகாரிகளாய் இருக்கணும். நமக்கு முன்பாக எந்த போராட்டமும் நிக்க கூடாது. எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் அதை நிர்மூலமாக்குகிறவர்களாய் காணப்படும். வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் 21 என்று நினைக்கிறேன். வசனம் சொல்லுது, அவன் தாவீதுக்கு நான் அறியேன் என்று சொல்றான். உடனே தாவீது என்ன செய்யறான்? தன்னுடைய போர் வீரர்களை எல்லாம் அனுப்பி நாம் போய் அவனை நிர்மூலமாக்குவோம், அவன் நம்ம செய்த நன்மைக்கு ஒரு கிராட்டிடியூட்டா இல்லை என்று சொல்றான். உடனே என்ன நடக்குது? அங்க அபியால் அவளுக்குரிய ஆகாரத்தை எல்லாம் செஞ்சுட்டு தாவீதுக்கு முன்பாக வந்து முழங்கால் போடுறான். காரணம் என்ன? தாவீது யுத்தத்துக்கு வந்துட்டா அங்கு யாரும் தாவீதுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. இதனாலதான் எதிரிகள் கூட தாவீதோடு ஐக்கியம் கொண்டவர்களாய் இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்ப எல்லாரை காட்டிலும் தாவீது அதிகாரிக்கு மேல் அதிகாரியாய் காணப்பட்டான். அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவியம் துதியோடு நின்றக்கூடாது. நம்மளுடைய ஜீவியம் துதிச்சு பாடுகிறதோடு நின்று கூடாது. ஒவ்வொரு நாளும் நம் முழங்காலில் நின்று யுத்தம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை நிர்மூலமாக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களை நிர்மூலமாக்கணும். நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய சபைக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வருகிற எல்லா சத்துருக்களை நிர்மூலமாக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். இந்த நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்து ஒரு சிறு சாட்சியை சொல்லணும்னா, நாங்க சின்ன பிள்ளையில இருக்கோம், அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் டேடி அடிக்கடி மினிஸ்ட்ரிக்கு போயிருவாங்க.
மாசத்துல மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞானத்தின்படி ஒரு 4ல இருந்து 5 நாள் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. வியாழக்கிழமை புதன் வியாழக்கிழமை இருப்பாங்க, செவ்வாய்க்கிழமை நைட்டு வருவாங்க, புதன் வியாழக்கிழமை இருப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை திரும்பி கன்வென்ஷன் கூட்டங்கள் ஆரம்பிக்கும், மற்ற கூட்டங்கள் ஆரம்பிக்கும். இது அம்மா வந்து படுக்கையில இருக்கும்போது 1.5 மாசம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது கூட டேடி வந்து கன்னியாகுமரி, ஒரு நாள் கன்னியாகுமரியில இருப்பாங்க, ஒரு நாள் சென்னையில இருப்பாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது தான் கையில கிடைச்ச காணிக்கைய டிராவல் பண்ணும்போது பஸ்ல நிப்பாட்டி எங்க கையில கொடுத்துட்டு போங்க, எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும். ஆனா என்னுடைய அம்மாவை குறிச்சு நீங்க சொல்லணும்னா, டேடி ஊழியத்துக்கு போனாலும் அங்க துரத்துகிற பிசாசு திடீர்னு எங்க வீட்டுக்கு தான் வந்து நிற்கும். நான் நைட்டு திடீர்னு 1 மணிக்கு 2 மணிக்கு எந்திச்சு பார்த்தேன்னா என்னுடைய தாயார் பார்த்தீங்கன்னா அவங்க முழங்கால இருந்து ஜோமனிக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னன்னு போய் கேட்டேன்னா அவங்க வந்து ஒண்ணும் இல்லை, நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பகல்ல தான் சொல்லுவாங்க, ஒரு பிசாசு வந்துச்சு, அதை நான் துரத்துறதுக்காக நான் ஜோம் பண்ணேன். திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பாத்தீங்கன்னா யாரும் நம்ப முடியாது, ஆனா உண்மையா நடக்கிறதா. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும், டேடி கன்வென்ஷன் கூட்டங்கள்ல பிசாசு துரத்திக்கிட்டு இருப்பாரு, அது பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, அங்க ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கும். இங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க 3 மட்டும்தான் இருப்போம், வீடு முழுக்க அப்படியே கரண்ட் பாஸ் ஆயிரும். எங்க இருந்து கரண்ட் வருது எப்படி வருதுன்னு கூட தெரியாது. அந்த டைல்ஸ் கீழே இருக்கிற அந்த டைல்ஸ் வரைக்கும், அந்த ஒரு அடிக்கு ஒரு அரை அடிக்கு வரைக்கும் அந்த டைல்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அது வரைக்கும் சவர் முழுக்க கரண்ட் இறங்கிரும். ஃப்ரிட்ஜை தொட முடியாது, கிரைண்டரை தொட முடியாது, எதையுமே தொட முடியாது. மரக்கதவை மட்டும்தான் நாங்க எங்களால தொட முடியும். அதனால அநேக நாட்கள் நாங்க ஹால்ல நடுவுல தான் உட்கார்ந்துருப்போம். ஈபில இருந்தெல்லாம் ஆட்கள் வர வச்செல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஒரு நேரத்துல எல்லாம் மழையை பெய்யும் போது திடீர்னு ஒரு அதிகாரி மூலமா சொல்லி வந்தாங்க, வந்து பார்த்து அவங்க செக் பண்ணும் போது அவங்க தூக்கி அடிச்சுட்டாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லை, சொல்லிட்டாரு என்னால பார்க்க முடியலன்னு. நிறைய எலக்ட்ரிஷியனை வச்சும் பார்த்தாச்சு, ஆனா எனக்கு தெரிஞ்சபடி நான் சொல்றேன். ஆனா அங்க ஏன் எப்படி வருது என்னன்னு தெரியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில டேடி கூட்டத்துல இருப்பாங்க, வீட்டுல சைடுல பிசாசு அப்படியே நடந்து போற அந்த சத்தம் கேட்கும். ஆனா ஒவ்வொரு முறை டேடி அங்க கூட்டத்தில் இருக்கும்போது என்னுடைய தாயார் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் எங்களுக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு பிசாசியும் அவர்கள் நிர்மூலமாக்குகிறா இருந்தாங்க. அங்க துரத்துகிற ஆவி வீட்டை தான் வந்து அட்டாக் பண்ணும். ஏன்னா வீட்டை அட்டாக் பண்ணிட்டா அங்க ஊழியக்கார பலவீனப்படுத்திடலாம், குடும்பத்தை அட்டாக் பண்ணிட்டா வீட்டை ஊழியக்கார பலவீனப்படுத்திடலாம்னு சொல்லி இங்கதான் வந்து அட்டாக் பண்ண பார்க்கும். ஆனா என்னுடைய தாயார் அங்க இருந்து முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்க, எங்களுக்கு மாத்திரமல்ல ஊழியன் நடக்கிற ஸ்தலத்தை. அதனாலதான் ஊழியன் நல்ல பெரிய வளர்ச்சி அடைந்தது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேருக்கு வந்தாங்க, நிறைய பேருக்கு நம்ம ஒரு ஆதாரமாய் மாறுவத அளவுக்கு அது இடம் மாறினது, ஊழியங்கள் வளர்ந்தது. எதற்காக இதை சொல்லுகிறேன்? தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இரவும் பகலும் முழங்காலில் நின்று சத்ருவை போராடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், சத்ருவை துரத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஒரு யுத்த வீரர்களாய் இருக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு அநேகர் யோசிக்கிறது என்ன? எனக்கு வந்தா போதும், கர்த்தர் என்னை வாழாக்காமல் தடையாக்கினால் போதும், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் போதும், எனக்கு இந்த பொருளாதார ஆசீர்வதித்தால் போதும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அது ஒரு விதத்தில் நல்லது, அது ஒரு விதத்தில் அவசியம் தான். ஆனால் நாம் அழைக்கப்பட்டது எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? யுத்த வீரர்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கோம். நீங்க வேதத்துல யாரென்னாலும் எடுங்க, ஆபிரகாமை எடுங்க, நோவாவை எடுங்க, மோசே எடுங்க, எலியா, எலிசா, யாரென்னாலும் எடுத்து பாருங்க, எல்லாருமே யுத்தம் பண்ணுகிறவர்களாய் தான் இருந்தார்கள். ஆபிரகாம் தன் மரிக்கும் வரைக்கும் யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். மோசே தன் மரிக்கும் வரைக்கும் யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். எலியா, எலிசா தன் மரண பரியந்தமும் அவர்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் அவர்களும் யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருந்தார். அப்ப வசனம் சொல்லுகிறது, நாம் அந்த பாரமான போர்வையை நாம் போற்றிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது யாருக்கு கொடுக்கப்படுகிறதாம்? யார் மீது கர்த்தருடைய ஆவி இருக்குமோ, யார் மீது கர்த்தருடைய மகிமையும் கீர்த்தியும் இருக்குமோ, அவர்கள் மீதுதான் தேவன் அந்த போர்வையை கொடுக்கிறார். அவர்களை தேவன் யுத்த வீரர்களுக்கு அதிகாரிகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். இப்ப இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கு? இது கேட்பதற்கு வித்தியாசமா இருக்கலாம். என்ன பாரமான போர்வையை போத்த சொல்றாரு, எவ்வளவுதான் நாம் போராடுறது. ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, நாம் போராடி ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும். சரி, எப்படிப்பட்ட போராட்டத்தை இதனால் செய்யணுமா? எப்படிப்பட்ட காரியத்தோட நாம் காணப்படணுமா? வசனம் சொல்லுது, அந்த தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்று. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம்
4வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது பாருங்க, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வையை தரித்திருக்கிறவர்களா. இந்த அழிந்து போகிற காரியத்தை குறித்து நாம் போராடணும். அதுக்கு அந்த பாரத்துக்கு விரோதமா நம்ம யுத்தம் பண்ணணும். எந்த விதத்துல யுத்தம் பண்ணுமா? ஒரு நாள் வரும், ஜீவன் மரணத்தை விழுங்கி போடும். நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்கிற காரியத்தோடு நம்ம போராடணும். கர்த்தர் போராட சொல்லிட்டாரே, கர்த்தர் என்ன யுத்தம் பண்ண சொல்லிட்டாரே, அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு போராடக்கூடாது. ஐயோ நான் யுத்தத்துக்கு போறேன்னு கலங்கி போய் நிற்க கூடாது. நம்ம எப்படி யுத்தம் பண்ணணுமா? நான் மரித்தாலும் பிழைப்பேன் என்கிற வைராக்கியத்தோடு நாம் யுத்தம் பண்ணணும். நான் ஒரு காலமும் மரித்து போவதில்லை, ஜீவனுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் மரணத்தை ஜீவனாய் விழுங்கி போடுவார். எதை காட்டுகிறது? தேவன் சத்துருவை விழுங்கி போடுவார், நாம் போராட்டத்தை விழுங்கி போடுவோம், பாரமானவைகளை விழுங்கி போடுவோம் என்கிற விசுவாச வைராக்கியத்தோடு நாம் போராடுகிறவர்களா இருக்கணுமா? தாவீது அப்படிதான் போராடினான். அவன் சொல்றான் பாருங்க, சவுல் வந்துட்டான், சவுல் ஒரு இடத்துல இருக்கிறான். தாவீது என்ன சொல்றான்? தாவீதினுடைய ஆட்கள் சொல்றாங்க, இங்க சவுல் கர்த்தர் உன் கையில கொடுத்துட்டார், அவனை நீ நிர்மூலமாக்கலாம், இப்ப கொன்று போடு. ஆனா தாவீது என்ன சொல்றாங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணினவன் மீது நான் என் கையை போட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். கர்த்தர் அவனை கொல்லுவர். நான் என்னோட வேலை போராட வேண்டியது மட்டும்தான், என்னோட வேலை யுத்தம் பண்ண வேண்டியதான். கர்த்தர் அவனை எந்த நாட்கள் நிர்மூலமாக்குவாரோ அப்ப நிர்மூலமாக்கட்டும் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறவனாய் இருந்தான். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், இங்க வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பாரமாகிய போர். நம்முடைய சத்துருக்கள் ஒரு நாட்கள் அழிந்து போவார்கள். அதான் நாம் வாசித்தோம். சங்கீதம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க, சங்கீதம் 9:3 சொல்லுது பாருங்க, என் சத்துருக்கள் பின்னாக திரும்பும் போது உமது சமூகத்தில் அவர்கள் இடருண்டு அழிந்து போவார். என்ன செய்வார்களாம்? நாம போராடி இழந்து நிற்கும் பொழுது, நம் யுத்த வீரர்களா மாறிட்டோம்னா என்ன நடக்கும்? சத்துரு நம்மளுக்கு பின்னாக திரும்பி போவான். அவன் வந்த வழியை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போவான். ஆனா அவன் நினைப்பான், நான் திரும்பி போகிறேன் என்று. அங்கு கர்த்தர் இருந்து அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார். அங்கு கர்த்தர் நின்று அவர்களை நிர்மூலமாக்கி போடுவார். நாம போராடுவோம், நம்ம யுத்த காலத்துல நிற்போம். ஆனா ஜெயம் யாரால் வருகிறது? கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இன்றைக்கு நம்ம அந்த போராடுகிற குணத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக, அந்த போராடுகிற கிருபை என்கிற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் இனிமேல் முழங்காலில் இருந்து நான் போராடுகிறவனாய் இருக்கணும். என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் கடன் பிரச்சனைக்காக, என் பொருளாதாரத்துக்காக, என் சபைக்காக, என் அபிஷேகத்துக்காக, என் ஊழியத்துக்காக, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஒவ்வொரு நாளும் போராடுகிறவனா இருக்கணும் என்று நாம் ஜெபிப்போமா? சரி, அங்க வசனம் சொல்லுகிறது, பாரமான போர்வையை நாம் போர்த்திக் கொள்ளணும். அது முதலாவது அழிவு என்கிற பாரத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக அது எப்படிப்பட்ட பாரத்தை காட்டுகிறதாம்? தவிக்க வைக்கும் பாரம் என்று வசனம் சொல்லுது. தவிக்க வைக்கும் பாரம் என்றால் என்ன அர்த்தம்? தவிப்பு என்றால் வசனம் என்ன விளக்கத்தை கொடுக்கிறதாம்? அதனுடைய அர்த்தம் என்னவாம்? யோபுவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றூராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, தவிப்பு என்றால் என்ன அர்த்தமாம்? குற்றுயிராய் கிடக்கிறது. குற்றுயிர்னா என்ன அர்த்தம்னா, உயிர் போகவும் போகாது, நல்ல வாழவும் முடியாது. அது ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. நீங்க ஒரு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த நெருப்புல மாட்டினவங்களை நீங்க பார்க்கலாம். ஃபயர் ஆக்சிடென்ட்ல அவங்க மாட்டினவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 60%, 80% உள்ளவங்களை நீங்க 90-95% எல்லாம் கொஞ்ச நாள்ல மறிச்சிருவாங்க. ஆனா அந்த 40 to 80 இந்த பெர்சன்டேஜ்ல இருக்கிறவங்களை நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாக ஒரு வேதனை இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு அந்த வேதனை எடுத்து போடுவதற்கு நல்ல அங்க முடியாது. ஏன்னா தோல் எல்லாம் அங்க கருகி போயிருக்கும், தோல் சதைகள் பாதிக்கு பாதி வெந்து போயிருக்கும், காவாசி வெந்து போயிருக்கும். அதே நேரத்துல முழுமையாய் அவர்கள் எரிந்து போகாதபடியினாலும், முழுமையா அந்த சரீரம் எரிந்து போகாதனால அவங்க மரணத்தையே சந்திக்க முடியாது.
ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையில மாட்டிக்கொள்ளுகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, அந்த பாரம் எப்படிப்பட்ட பாரமம்? இரண்டாவது, தவிப்பு என்கிற பாரம், குற்றுயிராயிருக்கிற பாரம். அதைத்தான் எரேமியா புலம்பல் புஸ்தகத்துல சொல்லுகிறார் பாருங்க. புலம்பல் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த வசனம் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. குற்றுயிராய் இருக்கிறதுனா என்ன அர்த்தம் என்று வசனம் சொல்லுது பாருங்க. நான் தவிக்கிறதை அவர்கள் கேட்டாலும் என்னை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. என் பகைஞர் எல்லாரும் எனக்கு வந்த ஆபத்தை கேட்டு தேவரீர் அதை செய்தபடியால் சந்தோஷமாயிருக்கிறார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, எனக்கு நான் தேற்றுவார் ஒருவரும் இல்லை. நான் தவிப்புல இருக்கேன், எனக்கு வந்து ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. அவங்க வந்து உதவியெல்லாம் செய்ய வேண்டாம், அவங்க வந்து என் சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட வேண்டாம், உன்னோட நான் இருக்கிறேன் சொல்லி ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. எல்லாம் நீங்க கடந்து வந்துருவீங்கன்னு சொல்லி ஒரு ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லை. எல்லாம் கடந்து போகும் என்கிற வார்த்தையை சொல்ல ஆள் இல்லை. இதெல்லாம் ஒரு சின்ன காரியம் தான், இதுல ஈஸியா நீங்க வந்துடலாம், இது மாதிரி எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சமாதானம் சொல்வதற்கு வாயின் வார்த்தையில வெல்விஷரா இருக்க கூட ஒரு மனுஷன் இல்லை. இரண்டாவது என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் என் தவிப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். தவிப்பை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள். இதுதான் தவிப்பின் பாரமாய் காணப்படுது. யாருடைய வாழ்க்கையில இருந்துச்சு? ஒரு மனுஷன் நீங்க உதாரணமா காட்டணும்னா 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அன்னாளை குறித்து நீங்க பார்க்க முடியும். அன்னாளை குறித்து நான் பார்க்கும் பொழுது அன்னாள் யாருடைய மனைவி? அவன் எல்கானாவினுடைய மனைவியாய் காணப்படுகிறான். வசனம் சொல்லுது அன்னாள் எல்கானாவுடைய மனைவி. எல்கானாவுக்கு இன்னொரு மனைவி இருக்க, பெனினாள். இந்த 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா எல்கானா அன்னாளை அதிகமாய் நேசித்தபடியினால் அவளுடைய கற்பத்தை கர்த்தர் தடை பண்ணினார். அதனால என்ன நடக்குது? அன்னாளுக்கு பிள்ளை பிறக்கிறார். ஒரு தவிப்பு. இரண்டாவது தவிப்பு என்ன? பெனினாள் அன்னாளை மிகவும் விசனப்படுத்துகிறார். கேலி கிண்டல் பண்ணுகிறது, எல்லாருக்கும் முன்னாடி தாழ்த்தி போடுறது, உனக்கு எப்ப புள்ள பிறக்கும், உனக்கு எப்ப ஜெயம் வரும், உனக்கு எப்ப விடுதலை வரும்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி நக்கல் நையாண்டி பண்ணுது. அந்த நாட்கள் எல்லாருக்கும் வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரிகள். இப்ப இந்த விசனம் வந்துருச்சுன்னா, ஒரு மனுஷனை விசனப்படுத்துறாங்கன்னா அவன் வேலைக்காரிகள் கூட அவளை குறித்து நக்கல் பண்ணுவாங்க. பெனினாள் நக்கல் பண்றது மாத்திரம் இல்ல, அன்னாளுடைய வேலைக்காரிகள் அல்லது பெனினாளுடைய வேலைக்காரிகள் கூட, அடிமைகள் கூட அன்னாளை பார்த்து கேடுகின்ற பண்ணுகிறார்கள். அதுதான் விசனத்தை காட்டுகிறது. அதுதான் அவளுக்கு அன்னாள் செய்கிறதை பெனினாள் செய்கிறதை காட்டு. மூணாவது, அன்னாளுடைய நிலைமையை பாருங்க. அவள் ஆறுதலுக்காக தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாள். அங்க இருக்கிற மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க, நீ வெறி கொண்டவளா, எம்மட்டும் நீ வெறி கொண்டவளா இருப்பாய். அவ புலம்புகிறாள், அவன் ஜெபிக்கிறான். வாயை திறந்து ஜெபிக்க முடியல, இருதயத்துல வச்சு புலம்பிக்கிட்டு இருக்கான். ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா தொடக்கத்துல ஐயோ அம்மா என்று கத்துவோம். ஆனா அந்த போராட்டம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா கத்தி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நம்முடைய இருதயத்துல வைத்து இயேசுவே 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 ஆண்டவரே என்று சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் அங்க அன்னாளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. அவள் வாயை திறந்து ஜெபிக்கல, அவள் இருதயத்திலே புலம்புகிறவளாய் காணப்பட்டாள், இருதய வேதனையிலே காணப்படா. அங்க இருந்த ஆசாரியன் என்ன செஞ்சிருக்கணும்? அவளை ஆறுதல் படுத்திருக்கணும். ஆனா என்ன நடக்குது? நீ எம்மட்டும் வெறி கொண்டிருப்பாய். அவளை ஒரு குடிகாரனை போல பார்க்கிறான், அவளை ஒரு குடிவெறி பிடித்தவளை போல பார்க்கிறான். 4வது வசனம் சொல்லுது பாருங்க. வசனம் சொல்லுது, அவள் மிகுந்த விசனத்தாலும் வேதனையினாலும், அவளுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் விசனமும் எல்லா விதத்திலும் வேதனையா இருந்தது. இதுதான் அன்னாளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட தவிப்பை காட்டுகிறது. இந்த பாரமான போர்வை அவளுடைய வாழ்க்கையில இருந்தபடினால் அவள் தவிப்பில இருந்தாள். ஆனால் என்ன நடந்தது? அன்னாள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை ஒருபோதும் விட்டு விடவில்லை. அவள் எனக்கு இந்த போர்வை வேண்டாம், நான் எல்கானாவின் மனைவியை இருக்க மாட்டேன் என்று தூக்கி போடல. எனக்கு இந்த போர்வை வேண்டாம், நான் கர்த்தர் சமூகத்துக்கே போக மாட்டேன் என்று இருக்கல. கர்த்தர் தான் கற்பத்தை அடைச்சாரு, அதனால நான் அவர்கிட்ட போக மாட்டேன்ல இல்ல. அவன் என்ன செய்கிறான்? தேவ சமூகத்துல எப்பொழுதும் காத்திருக்கிறவளாய் காணப்பட்டான். அவள் யாரிடத்திலும் போய் அழுகல, அவள் தவிப்பை எங்கு சொல்லுகிறாள்? தேவனுடைய ஆலயத்தில் செலுத்துகிறவளாய் இருந்தாள். அது வாயை திறந்து கூட சொல்லல, அவள் மனதை தேவனோடு இணைக்கிறவளாக. இதுதான் இன்னொரு விதமான போராட்டம்.
இப்படியும் நாம் போராடுகிறவர்களாய் காணப்படணும். நமக்கு ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா யார்கிட்டயோ போய் சொல்லணும் என்று ஓடக்கூடாது. என் நண்பர்கள்ட்ட நான் சொல்ல போறேன் என்று ஓடக்கூடாது. என்னுடைய சுத்தி இருக்கவங்கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லி நம்ம ஓடக்கூடாது. ஐயோ அம்மா என்று கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கத்தணும்னு என்ன நடக்கும் தெரியுமா? பெணினாலை போல நம்மள கேலி கிண்டல் செய்யதான் நிறைய பேர் இருப்பாங்க. உங்க முன்னாடி சொல்லுவாங்க, ஐயோ உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, அடுத்த பக்கத்துட்ட போயிட்டு அவன் இப்படி இருந்தான் போ, அல்லது அந்த சிஸ்டர் அப்படி இருந்தாங்க, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. யோபு அப்படிதான் செஞ்சாங்க. யோபு அமைதியா தான் இருந்தான். ஆனா அவனிடத்துல வந்த சிநேகிதர்கள் என்ன சொன்னாங்க? நீ பாவம் செய்தாய், நீ அநியாயம் செய்தாய். அவனிடத்துல ஆறுதல் சொல்லல. தொடக்கத்துல ஆறுதலா பேச ஆரம்பிச்சவங்க அடுத்த அதிகாரம் வர வர நீங்க வாசிங்கன்னா யோபுவினுடைய வாயவே அவர்கள் மாற்ற நினைத்தார்கள். அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை எடுக்க பார்த்தான். காரணம் என்ன? அவனுடைய வாயின் வார்த்தைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சு. கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வந்துருச்சுன்னா அதை நாம் விட்டு எப்படியாவது ஓடி ஒளிஞ்சுக்கணும்னு ஓடக்கூடாது. அதுக்கு எதிர்த்து நின்று போராடுகிறவர்களாய் காணப்படணும். அன்னால் எப்படி போராடினாள்? அவள் தேவனுடைய ஆலயத்துல போனாள். அவள் வருஷந்தோறும் தான், வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்க ஆலயத்துக்கு போவாள். வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆலயத்துக்கு போவாள். ஆனா அன்னைக்கும் அவள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதவளாய் காணப்பட்டாள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் பாரங்கள் வரும்பொழுது நாம் தேவனை விட்டு பிரியாதவர்களாய் காணப்பட்டோம். நாம் அதை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வருகிறவர்களாய் இருக்கணும். அது எனக்கு வேண்டாம் என்று உதவி தள்ளிவிட்டு தேவனை விட்டு விலகி போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. நீங்க இந்த கோவிட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய போதகர்களும் சரி, நிறைய தேவ விசுவாசிகளும் சரி, தேவ ஜனங்களும் சரி, சர்வேயின்படி, கிறிஸ்தவ சர்வேயின்படி எங்களுக்கு வந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்ல நாங்க அந்த சர்வே வந்தது. அந்த சர்வேல சொல்லியிருந்தது என்னன்னா, நிறைய போதகர்கள் ஊழியத்தை விட்டுட்டு வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. ஊழியத்தை விட்டுட்டு, கர்த்தர் அழைச்ச அழைப்பை விட்டுட்டு, அபிஷேகத்தை விட்டுட்டு அவர்கள் வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. சில பேர் பிசினஸ், ஹவுஸ் பிசினஸ்க்கு போயிட்டாங்க. சில பேர் ஹவுஸ் மேட் திங்ஸ் விற்கிறதுக்காக அந்த பிசினஸ்க்கு போயிட்டாங்க. சில பேர் சின்ன கடைகளை வைத்து அதன்படி எப்படியாவது வாழ்க்கை. காரணம் என்னன்னா, அந்த சர்வே என்ன சொல்லுச்சுன்னா, அவங்க சொல்றாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாழ்நாளை நடத்துறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, அவங்களுக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, அதனால வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. யார்? ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கணும்? மரணமே வந்தாலும் கர்த்தரை விட்டு பிரியாதவர்களா இருக்கணும். பசியோ பட்டினி எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்கணும். எந்த சரி, ஒரு நாள் கஞ்சி இருக்கும், ஒரு நாள் சிக்கன் இருக்கும், எப்பயும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அல்லது ஒரு நாள் சாப்பாடே இருக்காது, எதுவுமே இல்லாம இருக்கணும், அப்பையும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் தான் நாம் காணப்படணும். ஐயோ என் வீட்டுல ஆகாரம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க இல்லை என்று சொல்லி நாம் உலகத்தின் பின்பாய் ஓடுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. அது ஊழியக்காரர்களுக்கு, விசுவாசிகள், தேவ ஜனங்கள், சர்ச் மெம்பரை குறித்து கொடுத்த சர்வே என்னன்னா, அதிகப்படியான ஜனங்கள் சபைக்கு வருகிறத நிறுத்தினதுனால, ஏன்னா கோவிட் டைம்ல சபை இல்லாததுனால நிறைய பேர் ஜெபிக்கிறதையும் வேத வாசிக்கிறது விட்டுட்டு நிறைய பேர் மற்ற காரியங்களில் கவனத்தை செலுத்துறதுலாம் மாறிட்டாங்க. கவலை வந்ததுனால, அந்த போராட்டம் வந்ததுனால அந்த தேவ சமூகத்துல ஜெபிக்க வேண்டிய ஜெபம், வேத வாசிப்பை விட்டுட்டு அது அப்படியே தவறி போயிட்டாங்க. எப்படி அந்த சர்வே வருதுன்னா, கோவிட் கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த சர்வே. நிறைய பேர் சபைக்கு வர்றதே நிப்பாட்டிட்டாங்க என்று சொல்லி அந்த சர்வே சொல்லுது. ஏன்னா ஒண்ணு, அவங்க கர்த்தர் மீது இருக்கிற நம்பிக்கை போயிருச்சு. ரெண்டாவது, என் வாழ்க்கையை நான் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்துல இருந்து குறைந்து போயிட்டாங்க. ஒண்ணு, போதகர்கள் அதிகமாய் குறைந்து போயிட்டாங்க. ரெண்டாவது, தேவ ஜனம் தேவனை விட்டு விலகு. காரணம் என்ன? அந்நாட்களில் வந்த வியாதி, அந்நாட்களில் வந்த பொருளாதார போராட்டம், அந்நாட்களில் வந்த பிரச்சனை. ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? நாம் தவிப்பிலே காணப்பட்டாலும் ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகாதவர்களாய் நாம் காணப்படணும். அந்த போர்வையை நாம் உதறி தள்ளிவிட்டு போயிடக்கூடாது. சில நாட்கள் கர்த்தர் நம்மளை அனுமதிப்பார், சில நாட்கள் கர்த்தர் போராட்டத்தில் அனுமதிப்பார். தேவன் சொல்றாரு பாருங்க, துளைகளை புடைக்கும்படி சத்ருவானவன் கேட்டுக்கொண்டான், ஆனா நான் அது வேண்டான் என்று நான் சொல்ல, உனக்காய் நான் ஜெபம் பண்ணினேன். இதுதான் கர்த்தர். சில நேரங்கள போராட்டத்தை அனுமதிப்பார், சில நேரங்கள பிரச்சனை வரத்தான் செய்யாது, கர்த்தரால் வருகிறதா இருக்கும். இங்க அன்னாள் சொல்லுகிற, அன்னாளுடைய வாழ்க்கையை பாருங்க, கர்த்தரே அந்த கற்பத்தை அடைத்தார். எரேமியா புலம்பல் புஸ்தகத்துல சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் அதை அனுமதித்ததுனால என் சத்துருக்கள் சந்தோஷப்படுகிறார். யார் அனுமதித்தது? கர்த்தர்.
நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தர் சோதனை அனுமதிக்க, ஆனா உண்மை உண்டு, கர்த்தர் சோதனையை அனுமதிப்பார். அது நம்மளை விழுங்கி போடுவதற்காக அல்ல, நிர்மூலமாக்கி போடுவதற்காக அல்ல. வசனம் சொல்லுது, அழிந்து போகிற பொன்னையே தேவன் சோதித்து பார்க்கும் பொழுது, நாம் சோதித்து பார்க்கும் பொழுது தேவனுக்குள்ளா இருக்கிற நம்மையும் அவர் சோதித்து பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த போராட்டம் வரும்பொழுது என்ன செய்யும் தெரியுமா? நம்ம அதுல உறுதியா இருந்தோம்னா நம்ம இன்னும் நல்லா ஷார்ப்பனாகும், நல்ல ஷார்ப்பனாகும். இந்த நீங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டத்தீட்டுக்கு, கத்தி பட்டத்தீட்டுக்கு என்று சொல்லி வருவாங்க, ஒரு சின்ன சின்ன இது மாதிரி வச்சுட்டு, இன்னைக்கெல்லாம் பைக்ல எல்லாம் அது மாட்டிட்டு வர்றாங்க கேள்விப்பட்டேன். அது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கத்தியை நீங்க பட்டத்திட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு வீல் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கத்தி அந்த வீல்ல பட 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 அதுல இருக்கிற காரியங்கள் அப்படியே தேஞ்சுக்கிட்டே வரும். அதுல இருந்து சில நேரம் நெருப்பு துகள்கள் வரும், சில நேரம் புகை வரும், சில நேரம் இரும்பு தூள்களே அது அப்படியே உடைஞ்சு வெளியில வரும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த கத்தியை கழுவிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது முந்தி இருந்ததை காட்டில நல்ல ஷார்ப்பனா இருக்கும். முந்தி ஒரு பழத்தை வெட்ட கூட பயன்படுத்தப்படாத கத்தி இப்ப கரியை வெட்டுவதற்கு கூட அது ஆயத்தமாய் காணப்படும். அதே போலதான் இந்த தவிப்புங்கிற போராட்டம், இந்த தவிப்புங்கிற பாரமாகிய போர்வை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நம்மளை தேவன் எதற்காக அதை அனுமதிக்கிறார்? அதை நம்மளை உருவாக்குவதற்காக, நம்மளை இன்னும் வல்லமையாய் நிறுத்துவதற்காக, இன்னும் நம்மளை உறுதிப்படுத்துவதற்காக, சத்துருவை இன்னும் நாம் ஜெயித்து போடுவதற்காக, அதற்காகத்தான் கர்த்தர் இதை அனுமதிக்கிறார். நாம் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் போராட்டத்தை அனுமதிக்க மாட்டார், கர்த்தர் என்னெல்லாம் சோதிச்சு பார்க்க மாட்டார், அதெல்லாம் கிடையாது. வேதமே சொல்லுது, யூதா புஸ்தகத்துல படிச்சு பாருங்க, யாக்கோபு புஸ்தகத்துல படிச்சு பாருங்க, கர்த்தரே அவைகளை அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, இதுல நாம் என்ன செய்யணுமாம்? தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருக்கணும். தேவ சமூகத்துல கர்த்தர் சொல்ல, ஆண்டவரே இந்த போர்வை எனக்கு கொடுத்துட்டீங்க, இதை நான் வைத்திருப்பேன், ஆனால் இந்த போர்வை என் வாழ்க்கையில இருந்தாலும் நான் அதற்கு விரோதமாய் போராடுகிறவனாய் காணப்படுகிறேன் சொன்னோம். நம்ம பார்த்தோம், போர்வைங்கிறது எப்போ பயன்படுத்தப்படுகிறது? இரவு நேரங்களிலே, பொழுது சாயும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சத்துருவுக்கென்று கொடுக்கப்பட்ட, அது ராக்காலத்தை காட்டுகிறது, இரவை காட்டுகிறது. சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் இருக்கும், அது ராக்காலத்தை போல இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அன்னாலை போல கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படணும். அன்னைக்கு அன்னாலே எல்கானா வருஷத்துக்கு ஒரு முறை தான் தேவாலயத்துக்கு கூட்டு வந்தான். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் கர்த்தர் ஜெபத்தை வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாள் நம்ம நினைச்ச நேரம் நம்ம சபைக்கு போகலாம், நினைச்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காரலாம், நமக்கென்று வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய போராட்டத்துல கர்த்தரோடு எப்போது சார்ந்து இருக்கிறவர்களா இருக்கணும், எப்போது விசுவாசத்தில் நிறைந்து அப்படியே நிலைத்திருக்கிறவர்களா இருக்கணும். அப்ப வேதம் சொல்லுகிறது, தவிர்க்க கூடாத போர்வை, தவிர்த்து போடக்கூடாத போர்வை, அந்த போர்வை நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டியது அவசியம். சரி, இந்த போர்வை நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அங்க எப்படி நாம என்ன செய்யணும்? நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த பாரங்கள் வரும் பொழுது, இந்த அழிவில்லாத பொருட்களை குறித்த பாரங்கள் வரும் பொழுது, தவிப்பின் பாரங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்யணுமாம்? வசனம் சொல்லுது பாருங்க, 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுகிறதற்காக போர்வை தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன செய்யணும்? அதிலே நாம் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க, அந்த போராட்டத்தில், அந்த பாரத்தில் எதிர்த்து தரித்து நிற்கணும். எவ்வளவு பெரிய காட்சி வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் நாம் ஒருபோதும் அசைந்து போயிடக்கூடாது. சரி, எப்படி நாம் தரித்திருக்கணுமா? வசனம் எப்படி தரித்திருக்கணும் என்று கற்றுக் கொடுக்கிறதா? வாசித்து நாம் ஜெபிப்போம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர் நில்லுங்கள், உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேற்றி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. வசனம் தெளிவா சொல்லுது பாருங்க, இந்த பாடு நமக்கு புதுசா கொடுக்கல, நம்முடைய சகோதரர்களுக்கும் இது கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர்களுக்கும் இந்த பாடு வந்துச்சு, நம்முடைய பெற்றோர்களுக்கும் இந்த பாடு வந்துச்சு, நம்முடைய பெற்றோர்களுக்கு முன்னாடி இருந்தாங்கல்லவா ஆவிக்குரிய பெற்றோர்கள், அவர்களுக்கும் இந்த பாடு வந்து, எல்லாருக்கும் இது ஒரு போராட்டம் தான், எல்லாருக்கும் இருக்கு. அதனால நம்முடைய சகோதரர்களுக்கு வந்தது என்பதை அறிந்து
நாம் உறுதியா இருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் ஏன் இதை சொல்லுகிறார், இந்த போராட்டத்தை குறித்து ஏன் சொல்லுகிறார்னா, இன்றைக்கு அநேகர் சத்தியம் சொல்லப்படுகிறது. அநேகர் சொல்றாங்க, கர்த்தர் போராட்டத்தையே கொடுக்க மாட்டார், கர்த்தர் பிரச்சனையே கொடுக்க மாட்டார், நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இல்லாமையே இருப்போம், நம்ம சந்தோஷமா போயிருவோம். அது கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையினாலே போராட்டம். அதை ஏன் நம்ம அறிஞ்சுக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும்போது ஐயோ என்று நாம் பயந்து போயிடக்கூடாது. ஐயோ இப்படிப்பட்ட போராட்டம் வந்துருச்சு, கிறிஸ்துவன்னா ஆசீர்வாதம் சொன்னாங்க, கிறிஸ்துவன்னா உன்னை வாழாக்கப்பட்ட தலையாக்குவான்னு சொன்னாங்க, கிறிஸ்தவன்னா இவ்வளவு பொருளாதாரம் வரும்னு சொன்னாங்க, ஆனா இன்றைக்கு பிரச்சனை வந்துருச்சு, இன்னைக்கு பாடுகள் வந்துருச்சு. அதற்கு அப்படி நம்ம தவித்து போயிடக்கூடாது. ரீசெண்டா நம்ம தேசத்துல யுத்தம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. யுத்தம் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சாங்க, தேசத்துல பிளாக் அவுட் பண்ணாங்க, அலர்ட் பண்ணாங்க. எல்லாரும் சொன்னாங்க, ஒரு ஒத்திகை பார்த்தாங்க, ராணுவ தளங்கள்ல ஒத்திகை பார்த்தாங்க, விமான இடங்கள்ல அதாவது விமான ஏர்போர்ட்ல ஒத்திகை பார்த்தாங்க. அதே போல ஒவ்வொரு முக்கியமான நகரங்களை ஒத்திகை பார்த்தாங்க, மெயினான சிட்டிஸ் எல்லாம் ஒத்திகை பண்ணாங்க. என்ன ஒத்திகை பண்ணாங்க, நைட்டு ஃபுல்லா கொஞ்ச நேரம் அப்படியே கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணாங்க. சரி, ஒரு யுத்தம் வந்துருச்சு, ஒருத்தவங்களுக்கு காயப்பட்டுருச்சு, என்ன செய்யணும் என்று பொதுமக்களுக்கு கத்துக் கொடுத்தாங்க. காரணம் என்ன, யுத்தம் வரப்போகிறது, அதிலே நாம் பயந்து நடுங்கிடக்கூடாது. இன்னைக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன, பாரம் வரும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, சத்துரு நமக்கு விரோதமாய் வரும் பொழுது நாம் பயந்து நடுங்கி ஒடுங்கி போயிடக்கூடாது. தாவீதை போல முன்னாக வருகிறவர்களாய் இருக்கணும். எப்படி நாம் தரித்திருக்கிறவர்களா இருக்கணுமா, அந்த வசனம் சொல்லுது பாருங்க, விசுவாசத்தில் தரித்திருக்கணும். இரண்டாவது, எதிர்த்து நிற்கிறதுலே தரித்திருக்கணும். 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. அப்ப கர்த்தர் என்னை விடுதலையாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிற என்கிற விசுவாசத்திலே, தேவனுள்ள தேவன் எனக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசத்திலே, நான் தேவனுடைய மனுஷன்கிற விசுவாசத்திலே, நமக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்கணும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 5:11 சொல்லுது பாருங்க, பூமியில் இருக்கிற வீடு அழிஞ்சு போனாலும் பரலோகத்தில் இருக்க எனக்கு ஒரு வீடு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசத்துல உறுதியாயிருங்க. ஜீவன் மரணத்தை விழுங்கி போடும் என்கிற அறிவுள்ள விசுவாசத்திலே உறுதியாயிருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது எப்படி தரித்திருக்கணுமா, கர்த்தரை விசுவாசிக்கிறது உறுதியாயிருக்கணும். கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், நான் இதை ஜெயிப்பேன், என் மரணமே வந்தாலும் நான் ஜெயித்து பரலோகத்தை சுதந்திரிக்கிறவனா இருப்பேன் என்கிற விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். இரண்டாவது எப்படி உறுதியா இருக்கணுமா, தரித்திருக்கணுமா, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும், ஆனா சில பேருக்கு தான் இந்த எதிர்த்து நிக்கிற பலன் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்க, போராடுகிறதுக்கு எதிர்த்து நில்லுங்க. நீங்க ஓடி ஒளிஞ்சு கொள்ளாதீங்க, அதற்கு எதிர்த்து நில்லுங்க. இயேசுவின் இடத்திலே வந்து சத்துரு செய்ய நினைக்கிறேன். கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஐயோ நான் உபவாசத்துல இருக்கேன், 40 நாள் நான் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, நான் பலவீனப்பட்ட, அப்பெல்லாம் சொல்லல. கர்த்தர் வசனத்தை கொண்டு சத்துருவை எதிர்த்து நின்றார். கல்லை அப்பமாய் மாத்துன்னு சொன்ன உடனே வசனத்தை சொன்னார். இந்த பூமி எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது வசனத்தை சொன்னார். அந்த ஆலயத்தின் உச்சியை கொண்டு போய் நிறுத்தும் போது வசனத்தை சொன்னார். என்ன செய்தார், இயேசு எதிர்த்து நிற்கிறவராய் காணப்பட்டார், சிலுவையிலும் எதிர்த்திருக்கிறவராய் காணப்பட்டார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் எதிர்த்து நிற்கிறதுல உறுதியாக இருக்கணும். போராட்டத்தை பார்த்து, பாரத்தை பார்த்து நாம் பயந்து ஒடுங்கி போயிடக்கூடாது. அதற்காக எதிர்த்து நிற்கிறவர் எப்படி எதிர்த்து நிற்கணும், முழங்காலிலே, ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, கர்த்தரை நம்புகிறதிலே நாம் உறுதியாய் காணப்படணும். இதனாலதான் இதை யார் கொடுப்பாரா, வசனம் சொல்லுது, விசுவாசத்தை தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து கொடுக்கிறார். அதே போல 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. யார் கொடுக்கிறா, இத மனுஷன் கொடுக்க முடியாது. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு நான் அடுத்த கொஞ்ச நேரத்துல நான் போயிருவேன், நான் கொடுக்க முடியாது. யார் கொடுக்கிறா, தேவனே இதற்கு நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறார். தேவனே இந்த அச்சாரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். எப்படி ஒரு வண்டிக்கு அச்சாரம் முக்கியமோ அதே போல் கர்த்தர் இந்த அச்சாரத்தை நம்மளுக்கு கொடுக்கிறார். இது ஒரு நம்முடைய வாழ்க்கையில அச்சாரம். எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய அச்சாரம், விசுவாசத்தில் நிற்க வேண்டியது நமக்கு அச்சாரம். அப்ப இப்படிப்பட்ட ஆயத்தம் நம்மளுக்கு அவசியம். இது வருகிற காலங்கள் இன்னும் கொடுமையாயிருக்கும்.
உண்மையான சத்தியத்துக்கும் பொய்யான சத்தியத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது. 400 வருஷம் இருண்ட காலம், அதே போல இருண்ட காலமா இருக்கும். வேத வசனங்கள் உண்மையான சத்தியம் கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகிறது. சத்துரு ஆளுகை செய்ய போகிறான், அக்கிரமங்கள் பெருக போகிறது. இதுல நாம் உறுதியா இருக்கணும். இப்பொழுது இருந்தே ஆயத்தமாகணும். கர்த்தர் ஆண்டவரை என்னை நீர் ஆயத்தப்படுத்துங்க. வசனம் சொல்ல பாருங்க, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவியின் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்ப இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். கண்களை மூட போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீர் ஆயத்தம் பண்ணுங்க. இதுவரைக்கும் நான் போராட்டத்தை பார்த்தா போதகரை நோக்கி ஓடுனேன், தீர்க்கதரிசியை நோக்கி ஓடுனேன், ஊழியக்காரங்களை நோக்கி ஓடுனேன், என் குடும்பத்தை நோக்கி ஓடுனேன். இனிமே நான் எங்கேயும் ஓட போகிறது இல்லை. நான் என்னுடைய இடத்திலே நான் உறுதியாய் தரித்திருப்பேன். தேவ சமூகத்திலே உறுதியாய் தரித்திருப்பேன், எதிர்த்திருப்பேன் என்று சொல்லுங்க. அதற்கு ஆயத்தப்படுத்துங்க என்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இப்பொழுது நம்மளை ஆயத்தப்படுத்துவா. எல்லாரும் ஜெபிக்க போர்வை எனக்கு வந்தாலும் நான் எதிர்த்து நிற்கிறவனாய் காணப்படணும். நான் விசுவாசத்துல உறுதி உள்ளவனாய் இருக்கணும். எனக்கு நீ ஆயத்தப்படுத்துங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது நம்மளை ஆயத்தப்படுத்துங்க. ஆயத்தப்படுத்து. அவன் யுத்த வீரர்களுக்கு அதிகாரியை மாறினான். ஒரு யுத்த வீரர்கள் என்று கேளுங்க. என்னை நீர் ஆயத்தம் பண்ணுங்க. விசுவாசத்துல நான் உறுதியாயிருக்கணும் ஆண்டவரே. பஞ்சம் வந்தாலும் சரி, செழிப்பு வந்தாலும் சரி, என் வீட்டில் ஆகாரம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, சத்துரு எனக்கு விரோதமாய் வந்தால் சரி, நான் கர்த்தருக்காய் உறுதியாயிருப்பேன். என் ரத்தத்தை சிந்தவும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன். கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கர்த்தர் இப்பொழுது அந்த பட்டயத்தை நமக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி செவிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை என்னை நீர் ஆயத்தம் பண்ணும் ஆண்டவரே. நான் போராட்டத்தை பார்த்து நான் ஓடி போயிடக்கூடாது. இந்த போர்வை முக்கியமான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறது. சில நாட்கள் நமக்கு போராட்டம் இருக்கும், சில காலங்கள் பிரச்சனை இருக்கும். ஏன் அந்த பிரச்சனை மரண பரியந்தாலும் வரும். ஆனால் அதில் நாம் உறுதியாயிருக்க வேண்டும். இப்பொழுது ஆயத்தம் ஆகுமா? லீதாடகந்து நிக்க சிறுகதை நிக்கதர பலபரமோ. கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒரு தாவீதை போல மாறணும். நான் ஒரு தாவீதை போல மாறணும். ஆதி அப்போஸ்தலர்களை போல நான் மாறணும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் நான் வழிவிலகி போயிடக்கூடாது என்று ஒப்புக்கொண்டங்க. லீதடகந்து நிக்க சிடுகதை நிக்கதர பலபரமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யற காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்நாளிலும் தேவனுடைய கிருபை எங்களோடு கொடுந்தக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்து வெவ்வேறு வழியிலே தேவனங்களை நடத்தியிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை குறித்து கேள்விப்பட்ட நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு போராடும்படி எங்களை உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, பிரச்சனைகளுக்கு விரோதமாய் நிற்கும்படி எங்களை உருவாக்கி இருக்கிறீர். ஆண்டவரே, தவிப்புக்கு விரோதமாய் நிற்கும்படி, அழிவுள்ள சத்துருவுக்கு விரோதமாய் நிற்கும்படி எங்களை உருவாக்கி இருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, தாவீது உறுதியாய் நின்றது போல, ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் உறுதியாய் நின்றது போல, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை விசுவாசத்திலே நீர் உறுதிப்படுத்துவீராக. சத்துருவை எதிர்க்கிறதிலே உறுதிப்படுத்துவீராக. குறிப்பாய் ஜீவனானது மரணத்தை விழுங்கி போடும் என்கிற அறிவிலே, ஞானத்திலே நாங்கள் உறுதியாயிருக்க கற்றிருக்கிறவை செய்வீராக. இனிமேல் எங்க வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது நாங்கள் யாரிடத்திலையும் ஓடாமல் அன்னாலை போல
சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்ய. அன்னாலை போல தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவரே, அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையாக ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை கொடுத்தது போல கர்த்தர் எங்களுக்கும் ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீராக. நாங்கள் அதன் மூலமாய் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்படி நீ செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஒரு போர் வீரர்களாக, போர் வீராங்கனைகளாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பட்டயத்தை கொடுப்பீராக, உருவின பட்டயத்தோடு நிற்கிறவர்களா எங்களை நீர் மாற்றுவீராக. இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் கர்த்தரை விட்டு விலகி போகாதபடி கர்த்தருக்குள் உறுதியாயிருக்க கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.